குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பூச்சியில நீங்க மக்கள் எல்லாம் பல ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருந்த புதிய பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். பல வழித்தடங்களுக்கு பேருந்து புதிதாக போடப்பட்டு அது மக்களுக்கு பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்று ஒரு பெரிய கோரிக்கை சட்டமன்றத்தில் பேசப்பட்டது. மக்களிடம் அந்த கோரிக்கை இருந்து கொண்டிருந்தது. அதனுடைய அடிப்படையில் நம்முடைய பல பழைய பேருந்துகள் சரி செய்யப்பட்டு பிஆர்டிசி மூலமாக இயக்கப்பட்டது. இன்னும் பல பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. இருந்தாலும் அவையெல்லாம் நமக்கு தேவையான அளவிற்கு இருக்கின்றது என்று பார்த்தால் இல்லை. ஆனால் நம்முடைய மக்களுடைய கோரிக்கை புதிய பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய கோரிக்கை. கடந்த ஆட்சியில் எந்த புதிய பேருந்தும் இயக்கல. இருந்த பேருந்துலையும் சரி செய்து இயக்க முடியல, புதிய பேருந்து வாங்க முடியல. ஆனால் நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் நமக்கு பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் நிதி உதவி அளித்து புதுச்சேரி மாநிலத்தை பொலிவுறு நகரமாக மாற்றும் என்று பல ஆலோசனைகளை வழங்கியிருந்தார்கள், அறிவுறுத்தியிருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் பொலிவுறு நகர திட்டத்தின் வாயிலாக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. உள்கட்டமைப்பை மேம்படுத்துகின்ற பணிகள் இப்போது பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. சாலைகள் புதிதாக அமைக்கப்படுகின்றது. பழுதான பாலங்கள் இடிக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டு வருகின்ற நகரத்தின் உள்ளேயெல்லாம் நீங்கள்லாம் பார்க்கலாம். அதில் ஒன்று பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் புதிய பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்பது. குறிப்பாக மாசு இல்லாத நிலையில் அவை இருக்க வேண்டும். புகை இல்லாத பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். அதுதான் மின் பேருந்துகள். நான் சொன்னது மாதிரி புகை இல்லாத, காற்று மாசுபடுத்தப்படாத பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். அதற்கான நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டது. இப்பொழுது 25 பேருந்துகள் இன்று இயக்கப்பட்டு இருக்கின்றது. 25 பேருந்து மின் பேருந்துகள், 38 ஈரிக்ஷா பெண்களுக்கான ஆட்டோ ரிக்ஷா கொடுக்க இருக்கின்றது. மேலும் பல புதிய பேருந்துகள் சுமார் 75 பேருந்துகள் வாங்கப்பட இருக்கிறது. இது நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு மக்களுக்காக கொண்டு வந்த நம்முடைய பாரதத்தினுடைய பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட ஒன்று. நம்ம நிறைய பணிகள் செய்துட்டு இருக்கோம். எல்லா பணியிலும் குறை சொல்லலாம். சொல்லணும்னா எல்லாவற்றையும் குறை சொல்லலாம், சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா எப்படி இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, இது நம்முடைய மக்களுக்கு எப்படி தேவை என்பதை நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எவ்வளவு சிரமத்திற்கு இடையே நம்முடைய அரசானது பல திட்டங்களை நம்முடைய புதுச்சேரியில் செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வருவாயை வைத்து, புதுச்சேரி மாநில வருவாயை வைத்து, மத்திய அரசுடைய கொடுக்கின்ற நிதியை வைத்து எப்படிப்பட்ட பல திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வியப்பாக இருக்கும், நீங்க எப்படி இதெல்லாம் செய்யறீங்க அப்படின்னு கூட இந்த அரசு கேட்பாங்க. இதெல்லாம் நடத்த முடியல அப்படின்னு ஒரு அரசு இருந்தது. ஆனா இப்ப இதெல்லாம் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. எல்லா திட்டமும் நிறைவேற்றும் என்ற மனது இருந்தால் நிச்சயமாக எல்லா திட்டமும் நிறைவேற்றலாம். மத்திய அரசுடைய உதவியோடு நிதியை சரியாக பயன்படுத்தி திட்டங்கள் நாம் நிறைவேற்றலாம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். குறிப்பா நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது மிக முக்கிய கவனம் செலுத்தி வந்தது. அரசு பணியிடங்களை நாம் முழுமையாக நிரப்ப வேண்டும். தகுதி உள்ளவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது அரசுடைய ஒரு முக்கிய நோக்கம். சொன்னது மாதிரி இப்போ பல துறைகளில் பல காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றது. எழுத்து தேர்வினுடைய அடிப்படையில் அவர் நிரப்பப்பட்டு வருகிறது. அவர் பெற்ற மதிப்பெண்ணுடைய அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது. தகுதியானவர்களுக்கு அந்த பணியிடங்கள் இப்பொழுது கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் அரசு பணியிடம் பல இப்பொழுது விரைவிலேயே நிரப்பப்பட இருக்கின்றது. குறிப்பாக சுமார் 1000 பணியிடங்களுக்கு மேல் விரைவில் நிரப்ப இருக்கின்றோம் அரசு பணியிடங்கள்.
அதே மாதிரி ஒரு தொழிற்பேட்டை உருவாக்கி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டும், படித்த இளைஞர் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் என்று எண்ணி சேதப்பட்டு எடுக்கப்பட்ட நிலத்தில் ஒரு தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கு நடவடிக்கை அரசு எடுத்திருக்கிறது. இப்போ நீங்க பார்க்கலாம், பல பொறியியல் கல்லூரிகள் அங்கே படித்து விட்டு வருகின்ற இளைஞர்கள் நிறைய பேர் வேலை தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அது குறிப்பாக ஐடி ஃபீல்டில் வேலை நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக ஒரு தொழிற்பேட்டை உருவாக்குவதற்காக அரசாங்கம் இப்போது நடவடிக்கை எடுத்து வருகிறது. விரைவில் அந்த தொழிற்பேட்டை துவங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் மூலம் இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் நிறைய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதே போன்று எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுவதும் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்துகிறது. நீ பார்க்கலாம், கோடிக்கணக்கான ரூபாய் இப்போ பாலத்திற்கு அடிக்கல் 450 கோடி ரூபாய்க்கு மேம்பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் அரசால் போடப்பட்டது. மத்திய அமைச்சர் வந்திருந்தாங்க. மேலும் இந்த மேம்பாலம் நீட்டிக்கப்பட வேண்டும், கடலூர் பார்டர் வரைக்கும் போகணும், அந்த முள்ளோட வரைக்கும் போகணும் கேட்டோம். அதுக்கும் நிதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது அரசாங்கம் மிக முக்கிய கவனம் செலுத்தி வருகின்றது. நலத்திட்டங்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம். நலத்திட்டங்கள் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு நலத்திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்தி வருகிறது, இந்த நலத்திட்டம் முன்பு எப்படி இருந்தது, இப்போ எத்தனை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ கூட நம்முடைய படிக்கின்ற இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட இருக்கின்றது. விரைவிலேயே அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது, வழங்கப்பட இருக்கின்றது. எல்லோருக்கும் கல்வி என்ற நிலை உருவாக்கப்பட்டு எல்லோருக்கும் கல்வி கொடுக்கப்பட்டு வருகிறது. நல்ல கல்வி கொடுக்கப்பட்டு வருகின்றது. அப்படி நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்துவதும் மிக முக்கிய கவனம் செலுத்தி வருகிறது. நலத்திட்டங்கள் குறித்த நேரத்தில் நலத்திட்டங்கள் மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்பதில் அரசுக்கு மிகுந்த கவனம் உண்டு, அதை கவனம் செலுத்தி வருகிறது. இப்படி எல்லா திட்டங்களும் இந்த அரசு குறித்த நேரத்தில் செயல்படுத்தி வருகிறது. சின்ன சின்ன குறை சொல்லலாம், எங்களுக்கு வேலை கிடைக்கல, உங்களுக்கு வேலை கிடைக்கல சொல்லலாம். தகுதியுடைய அடிப்படையில் வேலைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. தகுதியுடன் வேலைக்கு கிடைச்சி வராங்க. இன்னொன்று, நம்முடைய துப்புரவு பணியாளர்களுக்கு வேலை கொடுக்க, அதாவது நேரடியாக வேலை கொடுக்க முடியாத நிலை உண்டு. அது ஒப்பந்த அடிப்படையில் பல தனியார் நிறுவனம் மூலமாக பணியில் அமர்த்தப்பட்டு வருகிறது. அது ஒரு பெரிய குறை. தனியார் நிறுவனம் மூலமாக வேலை கொடுக்கப்படுது, அரசு கொடுக்கல அப்படின்றது ஒரு பெரிய குறை. குரூப் டிபோஸ் நமக்கு இல்லை, எடுக்க முடியல, மத்திய அரசு அதுக்கு அனுமதி இல்லை. அப்புறம் வெளியில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த பணியிடம் நிரப்பப்பட்டு பணிகள் இப்பொழுது செய்யப்பட்டு வருகின்றது. அவ்வாறு நம்முடைய அரசானது எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துகின்ற ஒரு அரசாக இருந்து இப்போது பேருந்து, இந்த மின் பேருந்து இயக்குவதன் மூலமாக நம்முடைய மக்கள் எண்ணி கேட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. விரைவில் 100 பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய பிஆர்டிசியில் பணி செய்கின்ற ஓட்டுநர்கள், ஊழியர்கள் இதெல்லாம் நம்ம சந்திக்கும் பொழுது நிறைய சொல்லுவேன், நீங்க அதிக லாபம் ஈட்டினீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் நிறைய கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், நிறைய வாய்ப்பு இருக்கு, நீங்க எல்லாம் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பஸ்ஸே இல்லாம என்ன பண்ண முடியாது, நிறைய பஸ் ஓடலை. புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு நிறைய வழித்தடம் இயக்கப்பட்டால் அதிக லாபம் வரும். லாபம் வரும்போது நிறுவனம் செய்யப்படுவார்கள், சம்பளம் உயர்த்தி கொடுக்கப்படும். அது எந்த அரசுக்கு சங்கடம் இருக்க முடியாது. நம்ம அரசு மட்டுமே நம்பி இருக்கணும் அப்படின்ற நிலை எதாவது சிரமம். அரசு எல்லாவற்றுக்கும் பணம் கொடுக்க முடியுமா, அரசு வழிதான் நம்ம நினைச்சோம்னா சிரமம். அப்போ ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனத்திலும் பணியாற்றுகிறவர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் அதிக லாபத்தில் வர வேண்டும் என்று பணியாற்ற வேண்டும். அப்படி பணியாற்றினால் நிச்சயமாக லாபம் வரும். லாபம் வரும்போது குறித்த நேரத்தில் பணியிடம் செய்யப்படுவார்கள், சம்பளங்கள் உயர்த்தி கொடுக்கப்படும், அவருக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும். இப்போ நமக்கு 25 இந்த மின் பேருந்து வந்து இருக்குது, அடுத்து 100 பேருந்து வர இருக்கின்றது. பிஆர்டிசி மூலமாக பல பேருந்து வாங்க இருக்கின்றோம். அப்படி வரும்பொழுது அது வருகின்ற லாபங்கள் உயரும் பொழுது நிச்சயமாக பணியிடம் சம்பள பேர்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கே சொல்லும் பொழுது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சில குறைகளை சொல்லியிருந்தாங்க. அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். எப்படி இந்த பணிகள் ஒப்படைக்கப்பட்டது, நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது என்பதையெல்லாம் விளக்கமாக
அவர்களுக்கு தேவையான நேரத்தில் குறித்த நேரத்தில் விளக்கம் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய அரசு ஒரு தெளிவான, எல்லோருக்கும் தெரிகின்ற நிலையில் நடத்தப்படுகின்ற ஒரு அரசு. எந்த ஒரு பணியும் ஒப்படைக்கும் பொழுது நம்ம இவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னா கிடையாது. யாரா டெண்டரில் கலந்துக்கிறாங்களோ, யார் வராங்களோ, எல்லாம் நின்று யார் வருவாங்களோ அவங்க கொடுக்குறாங்க. எல்லா பணியும் அப்படிதான் கொடுக்கணும். ஏதாவது குறைகள் இருந்தால், குழப்பங்கள் இருந்தால் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரில் கேட்கலாம். அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும் என்பதை நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அந்த குறை உண்டு. நம்ம இடத்துல வராங்க, நம்ம இடத்துல உணவு திறக்கிறாங்க, நம்ம ஊர்ல தொகுதி உணவுக்கு ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு ஒரு குறை இருக்கும். அந்த குறை எனக்கு தான் இருக்குது. நான் ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்தோம், எல்லா கல்லூரி எல்லாம் இருக்குது. நம்மளுக்கு அந்த குரூப் டி போஸ்ட் கொடுக்க முடியாதுன்னு கொடுக்க முடியல. அவசரம் ஒரு கட்டாய சூழ்நிலை நமக்கு இருக்குது. மற்ற பணிகள் தேர்வுடைய அடிப்படையில், மதிப்பெண் அடிப்படையில் தகுதி உள்ளவங்க கிடைக்க செய்து கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு அந்த பணிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த குறை எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் இருக்குது. ஏன்னா குரூப் டி தான் நேரடியாக வேலைக்கு தர முடியும் அவங்களுக்கு நிலை இருந்தது. இப்போ அது இல்லை. அப்படி இல்லாத போது சில சங்கடங்கள் நமக்கும் இருக்கிறது. இருந்தாலும் பொதுவாக இது மாதிரி ஒரு மக்களுக்கான அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். என்ன பண்ணுவேன், புதுசா பேர் இப்போ நீங்க பார்க்கலாம், பஸ் நல்லா இருந்தது அதை போய் ஏற போவாங்க. இல்லை இது என்ன பஸ் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம தட்டி தட்டி ஓட்டணும். ஆட்சி எந்த பஸ்ஸையும் ஓட்ட விடல, தட்டி தட்டி ஓட்டணும். இப்பதான் வந்து பழைய பஸ்ஸை தட்டி தட்டி ஓட்டிட்டோம். நீங்க புதிய பேருந்து நம்ம வருது, இன்னும் 100 பேருந்து வர இருக்குது. நாம புதிய பேருந்து வாங்குவதற்கு நம்முடைய துறை நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இவை மக்களுக்கு பயனுள்ள ஒன்று. இந்த பொலிவுறு நேர திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பேருந்து, மின் பேருந்துகள், புகையில்லா பேருந்துகள், இவை உங்களுக்கு நம்முடைய மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று கூறி, நமக்கு மத்திய அரசு கொடுத்த நிதியை நாம் சரியாக பயன்படுத்தி இந்த திட்டத்தை நிறைவேற்றும் அதற்கு உறுதியாக அனைவரும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்பு நன்றி விடுகின்றேன். நன்றி.